பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஜூன் 11 அன்றைக்கான கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்னென்னா, ஆசிய பசிபிக் பகுதிக்கான சிறந்த வணிக ஒழுங்குமுறை நடத்தை விருதை வென்ற அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செபி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் அந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க. இரண்டாவது என்ன அப்படின்னா ட்ரிஷ்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேட்டலைட். ட்ரிஷ்னா அப்படின்னா அதுக்கான அப்ரிவேஷன் என்னென்னா தெர்மல் இன்ஃப்ராரெட் இமேஜிங் சேட்டலைட் ஃபார் ஹை ரெசல்யூஷன் நேச்சுரல் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அதுக்கான அப்ரிவேஷன். இந்த செயற்கைக்கோளை எந்த 2 நாடுகள் சேர்ந்து உருவாக்குறாங்கன்னா இந்தியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய 2 நாடுகள் தான் சேர்ந்து உருவாக்குறாங்க. முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா மனிதரால் ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றம், நீர் பயன்பாடு, பனி உருகிறது, இதை பற்றின டேட்டாஸ் கலெக்ட் பண்ணக்கூடியது இந்த செயற்கைக்கோளுடைய முக்கியமான பயன் அல்லது அதனுடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான ஒன்று அடுத்தது சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு 2024க்கான அந்த குறியீட்டு டேட்டாவை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் முதலிடம் பிடிச்சிருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்டோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரி, 2வது இடம் ஃபின்லாந்து, 3வது இடமா இருக்கக்கூடியது கிரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. இந்தியா அப்படின்றது 176வது இடத்துல இருக்குது, அதாவது ஏறத்தாழ கடைசி 5வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஹைட்ராக்சி யூரியா அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா இந்த சிகில் செல் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பு இருக்குது, அதாவது இரத்த சோகை பாதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அதிகமாக வந்து பாதிப்படக்கூடிய தெற்கு ஆசிய நாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியா தான். ஏறத்தாழ ஒரு ஆண்டுக்கு வந்து 20 மில்லியன் நபர் வந்து அதில் பாதிப்படைகிறாங்க. சரி, அவங்களுக்கான ஒரு மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த மாத்திரை பேர் தான் என்ன பார்த்தோன்னா ஹைட்ராக்சி யூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரை. ஆக்சுவலாக இது வந்து 500 மில்லிகிராம் அல்லது 200 மில்லிகிராம் டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டோஸில் வந்து இருக்குது. இந்த மாத்திரையை வந்து பயன்படுத்துறதுனால அந்த இரத்த சோகை பாதிப்பு அப்படின்றத குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. G7 மாநாடு 2024க்கு எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இத்தாலியில் நடக்க போகுது. என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூன் 13, அதாவது நாளையிலிருந்து வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து பிரதமராக வந்து மோடி வந்து பதவி ஏற்றுட்டு முதல்ல போகக்கூடிய ஒரு மாநாடு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த G7 மாநாடுக்கு அப்படி தான் அவர் போகிறாரு. ஆனால் G7ல் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மெம்பராக கிடையாது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். மனித கழிவு நீக்க பணியாளர்கள் வந்து புகார் அளிக்கிறதுக்கான ஒரு கட்டணமில்லா கைபேசி எண் அப்படின்றத தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளக்கூடிய ஒரு இடத்துல யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அது தொடர்பான புகார் அளிக்கணும் அப்படின்னா இந்த 14420 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான புகாரை நீங்கள் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஔவையார் விருது அப்படின்னு சொல்லக்கூடியது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்டினா சூசைராஜ் அல்லது பாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த அவார்டுக்கான ப்ரைஸ் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுப்பாங்க. இவங்க வந்து பெண்கள் முன்னேற்றம் தொடர்பான ஏதாவது நாவல்களோ இல்லை அது தொடர்பான சமூக பணிகளோ ஏதாவது செஞ்சால் அவங்களுக்கு தரக்கூடிய அந்த விருது தான் ஔவையார் விருது அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்க வந்து சில நாவல்கள் எழுதுகிறாங்க. அந்த நாவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருக்கு, சங்கதி, வன்மம், மனுஷி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 நாவல்கள் எழுதியிருக்கிறாங்க. சிறுகதையும் எழுதியிருக்கிறாங்க. குசும்புக்காரன், கொண்டாட்டம், ஒரு தாத்தாவும் எருமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 சிறுகதைகளையும் இவங்க எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. இவங்கள பற்றின சில இம்பார்ட்டண்டான நியூஸ் அப்படின்றது நியூஸ் பேப்பரில் விட்டுருந்தாங்க, அதை எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்கிறது என்றைக்குன்னா ஜூன் 12ஆம் தேதி தான் வந்து சொல்கிறாங்க. அப்போ குழந்தை தொழிலாளர்கள் தொடர்பான சில ஆர்டிகல்ஸையும் சில அமெண்ட்மெண்ட்டு அப்புறம் சில ஆக்ட் அதை பற்றிலாம் பார்க்கலாம். குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது. அந்த விதி என்னன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 24 தான் சொல்லியிருப்பாங்க. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அது எப்போனா 1986 கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு டைம் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எப்போனா 2016 அமெண்ட்மெண்ட் பண்ணி ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. குழந்தை தொழிலாளர் கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றையும் கொண்டு வந்திருக்காங்க. எப்போனா அதுக்கு அடுத்த ஆண்டு 1987 வந்து பார்த்தோம்னா குழந்தை தொழிலாளர் கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஐநா உரிமை பாதுகாப்பு உடன்படிக்கை, அதில் வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமை தொடர்பான பாதுகாப்பு விதிகள் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 32 இருக்கும். அந்த 32வது விதி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா
குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு அப்படின்றத பற்றி தான் எல்லாம் அவங்களுக்கான அந்த உரிமையை பற்றி சொல்லக்கூடிய விதி. ஆக மொத்தம் ஐநாவில் ஒரு 32 விதிகள் இருக்குது. அந்த 32வது விதி தான் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு அப்படின்றத பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் கடைசியாக என்னைக்கான கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா, ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி 2014 வந்து புதிதாக ஒரு மாநிலமாக உருவாகியிருக்கும். அப்படி பார்க்குறப்ப தெலுங்கானாவுக்கான கேபிட்டலாக ஹைதராபாத் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆந்திராவுக்கான அந்த கேபிட்டல் அப்படின்றது 2024 படி அமராவதியிலையும். அப்போ புதுசாக அங்கே வந்திருக்கக்கூடிய சிஎம் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆந்திராவில் வந்து மொத்தம் 3 கேபிட்டல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கேபிட்டல் என்னென்னா, ஒன்று வந்து நிர்வாக கேபிட்டல், அது என்னென்னா ஆந்திராவுடைய கேபிட்டல் ஒன்று அமராவதியும், அதனுடைய வணிக தலைநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை எதை அறிவிச்சிருக்காரு அப்படின்னா விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அறிவிச்சிருக்கிறாரு. 3வது கேபிட்டல் அப்படின்னு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் அப்படி ஒன்று வந்து மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நியூஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி. தேங்க்யூ கைஸ்.